பாளையங்கோட்டை ரயில் நிலைய பெயர் பலகையில் ஹிந்தி வார்த்தையை திமுகவினர் கருப்பு மையால் அழித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நெல்லை மாநகர பகுதி பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள மத்திய அரசின் அலுவலகமான பாஸ்போர்ட் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை அழிப்பதாக திமுகவினர் அறிவித்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதற்காக காவல்துறையினர் ஆறுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் சுமார் 100 போலீசார் வரை இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் 12:30 மணிக்கு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்த திமுகவினர் அதிலிருந்து 1 மணி நேரம் வரை, அதாவது அரை மணி நேரம் தாண்டியும் அங்கு யாரும் வரவில்லை. இந்த நிலையில் தான் யாரும் எதிர்பாராத விதமாக பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில், அதாவது போலீசார் அனைவரும் திசை திருப்பிவிட்டு பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் எழுதப்பட்டிருக்கும் பாளையங்கோட்டை என்ற ஹிந்தி எழுத்துக்களை, அதாவது அறிவிப்பு பலகையில் எழுதப்பட்டிருந்த ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு மையை பூசி அளித்திருக்கிறார்கள். இந்த அணி திமுகவை சேர்ந்த பொறியாளர் அணியை சேர்ந்த ராஜவர்மன் தலைமையில் சுமார் 8க்கும் மேற்பட்டோர் அங்கு சென்று அந்த கருப்பு மையை பயன்படுத்தி அந்த பாளையங்கோட்டை என்ற ஹிந்தி எழுத்துக்களை அழித்து தமிழ் வாழ்க என்று அவர்கள் கோஷமிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர். அவர்களை தற்பொழுது காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்.